ेन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशठारि संयमविराल्लब्धागमानन्दद्वयं श्रीमद्वीररघोद्वगाद्यशरचित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवसंसदेशिकयतेः कारुण्यवीक्षात्मकं सेवे रङ्गधुरेण शासनवसं नारायणं योगिनं श्रीमते श्रीवञ्चरगोप श्रीवेदान्तदेशिक यतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदेवपादुकासेवक श्रीवञ्चरगोप श्रीनारायण यतीन्द्रमहादेशिकाय नमः வருஷங்கள்ல ஆடி மாசம் ஆரம்பிச்சா தை மாச பரியந்தம் உற்சவாதிகள் விசேஷ பண்டிகைகள்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. அதுல அதாவது எல்லாமே அமாவாசைகள், ஒவ்வொரு மாசத்துலயும் அமாவாசையிலேருந்து அடுத்த மாசம் ஆரம்பம்னு சாந்திரமான ரீதியாக பிரதானுஷ்டானங்கள்லாம் சாந்திரமான ரீதியாக தான் வருது. அதுல இந்த ஆஸ்வீஜ மாசம் பகுளம்னா கிருஷ்ணபட்ச சதுர்தசியில் இந்த அபியங்க ஸ்நானம்னா தைலம் எண்ணெய் தேய்ச்சுண்டு வெந்நீர்ல ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. எங்க இருக்குன்னு கேட்டா தர்மசிந்து நிர்ணய சிந்துகள்ல அந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கு. ஏன்னு கேட்டா ரெண்டு விதமான சாஸ்திரங்கள். தீபாவளின்னு சொன்னா தீப ஆவளி விளக்கனுடைய வரிசை அப்படின்னு ஒண்ணு. அதுக்கு நாம் வடக்கெல்லாம் நம்ம திராவிட தேசம் ஆந்திர தேசத்தை தவிர்த்து பாக்கி தேசங்கள் எல்லாம் விசேஷமாக விளக்கேற்றி திருக்கார்த்திகை எப்படி விளக்கேற்றுறோமோ அந்த மாதிரி விளக்கேற்றி கொண்டாடுறதுன்னு இருக்கு. ஆனா அதுதான் சாஸ்திரம். தீப ஆவளி அந்த கார்த்திகை மாதம் இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு வருது தீபோத்சவம். இது தீபாவளி. தீபத்தை ஏற்றி இது கொண்டாடணும். கார்த்திகை மாதத்துல பெருமாளுக்கு உற்சவத்தை கொண்டாடணும் அப்படின்னு இருக்கு. அது இன்னொன்னு புராணங்கள்ல நரகாசுரன் தன் வதம் தெரிந்த தினத்தை நன்ன அவசியமாக கொண்டாடணும். நரகாசுனுடைய தாயாரானவள் பெருமாளிடத்துல பிரார்த்திச்சா. பூமி பிராட்டியானவள், அவளுடைய புள்ளதான் நரகாசுரன், அவள் பிரார்த்திச்சாள். அதனால அதை நம்ம கொண்டாடுறோம். என்ன கேட்டா அவன் என்ன பண்ணினான்னா மகாதுஷ்டன். அவன் பண்ணாத அகிருத்தியங்கள் தப்புகள் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு தப்புகள் பண்ணினான். அவனே பகவான் சம்ஹாரம் பண்ணினார். அவன் அழிச்ச போது அவன் சொன்னா, நான் மகா பாபி, நிறைய பாபங்கள் பண்ணியிருக்கேன், என்னுடைய பாபத்துக்கு விமோசனம் தெரியவே தெரியாது. ஆனா ஒத்தம் கூட என்ன ஸ்மரிக்க மாட்டான். உன்னுடைய அனுகிரகம் இருந்தா எல்லாரும் ஸ்மரிக்க முடியுமா, நீ பண்ணலாம் அப்படின்னு அவன்கிட்ட பிரார்த்திச்சான். கண்ணன்ட்ட கிருஷ்ணன்ட்ட பிரார்த்திச்சான் நரகாசுரன். அவனுடைய தாயாரும் இந்த மாதிரி இந்த குழந்தைய நீ சம்ஹாரம் பண்ணினதுனால அவனுடைய தினத்தை நன்னா உற்சவமாக விசேஷமாக கொண்டாடணும்னு கேட்டார். அதை வச்சுட்டுதான் நாம தீபாவளிங்கிறது புதுசு கொடுத்துட்டு ஒரு பட்சணாதிகள்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்றோம்னு இருக்கு. அதுக்கு மேல சாஸ்திரங்கள்ல என்ன இருக்குன்னு கேட்டா சாதாரணமாக விடிகார்த்தால எண்ணெய் தேய்ச்சிக்க கூடாது. விடிகார்த்தாலையோ ராத்திரிகள்லையோ எண்ணெய் தேய்ச்சிக்க கூடாது. எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு காலம் சங்கவ காலத்துக்கு அப்புறம் தான் எண்ணெய் தேய்ச்சிக்கணும்னு இருக்கு. அந்த எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு இன்னைக்கு மட்டும் என்னன்னு கேட்டா தைலத்துல லட்சுமி வாசம் பண்றா, இந்த தீர்த்தத்துல கங்காதேவி வாசம் பண்றா. துலா மாசத்துக்கு ரொம்ப விசேஷம். என்னன்னு கேட்டா எல்லா நதிகளும் காவேரியில இந்த ஒரு மாசமும் தன்னுடைய அவள் எல்லாரும் பண்ண ஜனங்கள் பண்ணக்கூடிய பாபத்தினால அவள்கிட்ட ஏற்பட்ட ஒரு தோஷம் இருக்கு அந்த நதிகளுக்கு. அந்த நதிகள்லாம் காவேரியில தோஷத்தை போக்கிக்கிறாள் அப்படின்னு துலாபுராண மகாத்மியத்துல ரொம்ப விசேஷமாக சொல்றார். அதைத்தான் நாம் இதை வச்சுட்டு தான் துலா மாசத்துல எப்பவும் துலா மாசத்துல வரும். ஆஸ்வீஜ மாசம்ன்றது என்னன்னு கேட்டா துலாத்தினுடைய மாசத்துக்கு பேர் ஆஸ்வீஜ மாசம்னு சாந்திரமான ரீதியா அந்த மாசத்துல நாம துலா ஸ்நானம் பண்ணோம். இந்த கங்கா ஸ்நானம் பண்ணணும்னா எப்படின்னு கேட்டா நாம ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டா எண்ணெய் தேய்ச்சிக்கிறது, வெந்நீர்ல தீர்த்தமாட்டி விடுறது, அப்புறம் மேல காரியம் பார்க்கணும்னு வச்சுட்டு இருக்கோம். இப்ப எப்படி பண்ணணும் சாஸ்திரம் இருக்குன்னு கேட்டா எண்ணெய் தேய்ச்சிக்கணும், புதுசு உடுத்திக்கணும், தீர்த்தாமாடி புதுசு உடுத்திக்கணும், செத்த பெருமாளை இதெல்லாம் சேவிச்சுட்டு திருப்பி காவேரி ஸ்நானம் பண்ணணும். அப்பதான் கங்கா ஸ்நானத்தினுடைய பலன் உண்டோன்னு சாஸ்திரங்கள் இருக்கு. துலாபுராண மகாத்மியத்திலையும் இருக்கு. அதனால நாம எல்லாரும் பண்ணணும். நமக்கு அதனால தான் பகவான் விதிச்சு கொடுத்துருக்கான். இந்த தீபாவளிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நம்மளுடைய அஜ்ஞானமாகிற இருட்டு இருக்கு, அந்த இருட்டெல்லாம் போகணும். நம்மளுடைய பாபங்கள்லாம் போய் நமக்கு தீபம் எப்படி ஒரு இருட்டு இடத்துல ஒரு விளக்கேற்றி வச்சா எப்படி பிரகாசம் பண்றதோ அந்த மாதிரியாக நம்மளுடைய அஜ்ஞானம் எல்லாம் போய் இந்த தீபாவளி நன்னாள்ல நமக்கு எல்லா விதமான க்ஷேமங்கள் உண்டாகணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதுக்கு தான் தீபா ஆவளி அப்படிங்கிற ஒரு விசேஷமான உற்சவத்தை நாம கொண்டாடுகிறோம். அதைத்தான் சாஸ்திரங்கள் எல்லாமும் சொல்லி கொடுக்கறது. அதை நாம பண்றோம். அதுவும் தொன்று தொட்டு இந்த சன்னியாசிகளுக்கு கூட இந்த விசேஷம் தீபாவளி கொண்டாடணும்னு இருக்கும். ஏன்னு கேட்டா
பாக்கி நாள்ல வாழ்க்கை எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கோ இன்னொன்றுலாம் சன்னியாசிகள் கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு சொட்டு பெருமாள் நம்ம பெருமாளுக்கே திருமஞ்சனம் பண்றது நம்ம மடத்துல இருக்கு. அந்த மாதிரி பண்ணி அந்த இதனுடைய எண்ணெயுடைய எதிர் சொட்டு வச்சுட்டு ஸ்நானம் பண்ணினா கங்கா ஸ்நான பலன் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அது மாதிரி எங்க இருந்தாலும் நம்மளுடைய தர்மத்தை நாம் அனுஷ்டிக்கணும். அனுஷ்டிச்சோம்னா எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமம் கொடுப்போம், பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த தீபாவளி நன்னாள்ல நம்ம ஆச்சாரிய அனுகிரகத்தை நம்ம பெரியவாள் முன்னோர்களுடைய ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினால உங்க எல்லாருக்கும் சகல விதமான க்ஷேமமும் ஏற்பட்டு பெருமாளிடத்துல அசஞ்சலமான பக்தியும் ஏற்பட்டு சகல சுரேசும் ஏற்பட முடியுமாக கண்ணபிரானிடத்திலையும் நம்ம மாலோனுடைய திருவடியிலையும் ஆச்சாரியருடைய பாதுகைகள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணணும். பண்ணினோம்னா நாம் பிரார்த்தனை பண்ணினோம்னா எல்லா விதமான க்ஷேமங்கள் உண்டாகும். நமக்கு அதனால எல்லா குறைகள்லாம் போய் கூட நிறைய நிறைவு உண்டாகும். கடைசியில சரீரனுடைய முடிவில் எம்பெருமான் தன்னுடைய திருவடியை தவிர வேற ஒன்றும் தரமாட்டான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதனால எல்லாருக்கும் சகல மங்களம் உண்டாகணும்னு வேதத்தில் சொல்லிட்டு யசஸ்கரம் பலவந்தம் பிரபுத்வம் தமேவராஜாதிபதிர் பபூவ சங்கீர்ணனாக சுபதிர்ணராணம் சுமங்கல்யம் சததம் தீர்க்கமாயுகோ அப்படின்னு ஒரு வாக்கியம், வேத வாக்கியம். அதனால இந்த மாதிரி ஒரு நாள்ல நாம எல்லாத்தையும் உண்டா நமக்கு யசஸ், நல்ல யசஸ் உண்டுன்னா நல்ல எண்ணங்கள் உண்டாகும். பலவந்தம், நம்ம ஒரு காரியம் பண்ணணும், அந்த காரியத்துக்கு உடம்புல தெம்பு இருக்கணும். அனுஷ்டானம் பண்ணா அது தெம்பு இல்லாதவனும் அனுஷ்டானம் பண்ண முடியாது. பலவந்தம் பிரபுத்துவம், பணமும் இருக்கா, அனுஷ்டானம் பண்ணலாம், பேரும் இருக்கலாம், ஒன்றும் பணம் இல்லாத இருக்கக்கூடாது, அதுவும் இருக்கணும். சரியா பணம் காசு கொடுக்கணும். பிரபுத்துவம், அவனே எல்லாத்திலையும் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட நான் இருந்து கொண்டு என்னுடைய இங்கே சுகங்களையும் அனுப்பிச்சு கடைசியில மோட்ச சாம்ராஜ்யத்தை அடக்கணும். ஸ்திரீகள்லாம் நல்ல சௌபாக்கியத்தோட இருக்கணும், சௌமங்கல்யமாக இருக்கணும்னு வேதம் பிரார்த்திக்கிறது. அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் உண்டபடியுமாக எம்பெருமானுடைய திருவடியில பிரார்த்திக்குவோம். நாராயண.